ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சட்னி வெரைட்டி பார்க்க போகிறோங்க. நம்ம ரெகுலராக செய்கிற சட்னி வெரைட்டியில் இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான சட்னி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம பண்ண போகிறோம். பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கதம்ப சட்னி. அதாவது இதில் நிறைய நம்ம எல்லா பொருட்களையும் மிக்சடாக யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4-5 வரமிளகா, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து. இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானொலி வச்சுக்கிறேன். அதில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து விடுங்க. வழக்கமான சட்னி சாப்பிட்டு எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு வெரைட்டியான சட்னியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட, எல்லாத்துக்குமே பொருத்தமான சட்னியும் கூடங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அதே மீடியம் தீயிலே நம்ம வறுத்து விடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இதுவே நமக்கு போதுமான காரம் கொடுக்குங்க. ஏன்னா 3 வரமிளகாய், 5 பச்சை மிளகாய் நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இன்னும் எனக்கு காரம் வேணுங்கிறவங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிடி புதினாவும், ஒரு பிடி கொத்தமல்லி இலையும், கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இலைகளும் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்து பெருங்காயத்தூள், வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூளையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, கலவை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த அளவு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளி அதிகமாக தக்காளியும் சேர்த்துருக்கோம், புளி நிறைய சேர்த்துட்டோம்னா அப்புறம் டேஸ்ட்டு மாறிடுங்க. அதனால் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு கிடையாது, அதுலேயே 1/4 பங்கு அளவுக்கு புளி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. ஃபுல்லாக சுருளை வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சூட்லேயே அது 1-2 நிமிஷம் வறுபட்டால் போதுமானது. நம்ம அதிக நேரம் அதை வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி இந்த கலவை நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தாங்க. ரொம்பவே இட்லி பொருத்தமாக இருக்கும். இட்லி, தோசைக்கு, இடியாப்பம், குழிப்பணியாரம், இல்லை நீங்கள் எதோட வேணால் சாதத்தோடு கூட, நீங்கள் சுட சுட இருக்கிற சாதத்தோட கூட நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தொட்டுக்கு ஏதோ ஒரு காயோ இல்லை ஒரு வத்தலோ இருந்தால் கூட போதுமானது. இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்கிற கலவைகளெல்லாம் நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்ல ஒரு ஃபைனான சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்ல ஒரு க்ரீன் கலரில் கலர்ஃபுல்லான கதம்ப சட்னி நமக்கு தயாராகிடுச்சுங்க. நீங்கள் எத்தனையோ சட்னி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். இதில் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். புளிப்பு, காரம், நம்ம கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட வாசனைகள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னியில். நீங்கள் ரெகுலரான சட்னி செஞ்சு போர் அடிக்குது அப்படிங்கிறவங்க இந்த சட்னியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். முதல் தடவை என்னோடய வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.